ஃபினான்ஸில் மொத்தம் 90 ப்ராடக்ட் இருக்குது. 90 ப்ராடக்ட்ஸ் ஃபினான்ஸ்லே ஃபண்டிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், பேங்க் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபண்ட் பண்ணுற ப்ராடக்ட் 90 ப்ராடக்ட் இருக்குது. அதில் இந்தியா ரொம்ப ப்ராமினென்ட் 30 ப்ராடக்ட்ஸ். இந்த 30 ப்ராடக்ட் சொல்லி தரதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. ஸோ வி டீச் ஆல் திஸ் 30 ப்ராடக்ட்ஸ் வித் கேஸ் ஸ்டடிஸ். இது எப்படி கேஸ் ஸ்டடிஸ் எங்கே இப்போ வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இப்போ கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பெப்சி கோலா வாரை பற்றி பேசுவாங்க. யாரோ பண்ண ப்ராஜெக்ட் ஹார்வர்டு கொடுத்து ஹார்வர்டு வந்து இன்ஸ்டியூட்டை கொடுத்து இன்ஸ்டியூட் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்லாம். ஆனால் நான் வந்து இந்த 30 ப்ராடக்ட்டும் நானே பண்ண கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இதில் டீச் ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் டீச்சிங் தட் கேஸ் ஸ்டடி. நானே பண்ண கேஸ். ஸோ பசங்க நான் டவுட் கேட்டால் கூட நான் பதில் சொல்ல முடியும். ஏன் நாங்கள் அந்த மாதிரி கொண்டு போகல, ஏன் இந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ கிவன் திஸ் நிறைய கிளாசிக் கேஸ் இருக்குது. ஒரு தடவை ஐ யூஸ் டு அட்ரஸ் ஆண்டர்பிரனர்ஸ், நிறைய மீட்ஸ் அட்ரஸ் பண்ண ஆண்டர்பிரனர்ஸாக. ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கில் ராஜபாளையம் நடந்தது. இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணோம், ஆண்டர்பிரனர்ஸ் ஒரு 140 பேர் இருந்தாங்க. அதில் வந்து நிறைய என்பி ஆகிடுதுக்கு அக்கௌண்ட்ஸ். என்ன டெக்ஸ்டைலில் பிகாஸ் காட்டன் ப்ரைஸஸ் சோர்டு. ஸோ இங்கே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா காட்டன் ப்ரைஸ் ஜாஸ்தியாகனு நினச்சிட்டு பயந்துட்டு காட்டன் நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சுட்டாங்க. அப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேங்க் வாஸ் ரெடி டு ஃபண்ட் தேம். ஸோ கேஷ் கிரெடிட் வாங்கி நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ரைஸஸ் விழுந்தது. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படின்னா அன்றைக்கி ப்ரைஸில் தான் நெகோஷியேட் ஆகும். இப்போ வந்து 100 ப்ரைஸ் இருந்து இப்போ எடுத்துன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 40 ரூபா அந்த ப்ரைஸ் 100 எடுத்துறீங்க, திருப்பி 60 ரூபா வந்துன்னா எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 60 rupees. உங்கள் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் அது நெகோஷியேட். ஆனால் நீங்கள் வச்சுருக்க காட்டன் என்ன ப்ரைஸு 100 rupees நஷ்டம். ஸோ இது மாதிரி நிறைய அக்கௌண்ட் என்பி ஆச்சு. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் கேட்டேன், சார் இந்த மாதிரி எங்களுக்கு என்பிஏ எங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சார் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது பற்றி இஷ்யூ இல்லை, பட் ஆனால் கம்பெனி ரன் பண்ணிட்டாங்க, இல்லை கம்பெனி க்ளோஸ் இருக்காங்க, க்ளோஸ் கம்பெனி யாரும் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. Then I said it is difficult to raise funds like this. But நீங்கள் தான் பண்ணீங்களா? Did you ever go back and think as to why you became NPA? அப்படின்னோடனே he told me this story. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், had you taken a working capital term loan ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்கள் பேங்க்கிட்ட போய்ட்டு சிசி வாங்கிறதுக்கு பதிலாக இதை வாங்கிட்டோம். அப்போது லாங் டர்மாக கட்டினா போகிறோம், இமீடியட்டாக ப்ரெஷர் இருக்காது கட்டுறதுக்கு. ஸோ இந்த லாஸ் வந்து கொஞ்சம் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்கும், பட் யூ கேன் have adjusted the losses. ஏன்னா அந்த 40 ரூபா 60 ப்ரைஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காட்டன் வாங்கிக்கலாம் சிசி வாங்கி. ஸோ இக்கட ஆவரேஜ் த ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது என்ன எம்ப்ரெஸ்மெண்ட் ஆச்சுன்னா அந்த ஆடிட்டர் வந்து அங்கே இருந்திருக்கார் ஃப்ரண்ட் ரோட. அங்கேருந்து அவர் வந்து சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்ட்டார். இட் வாஸ் வெரி பிக் எம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் மீ இந்த திஸ் ஒன்.